இருக்க போன குழந்தைங்களாம் போன் கேக்குது. என்ன கேட்கணும்னு தெரியல, எப்படி கேட்கணும்னு தெரியல, கேட்டா கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா யாருக்கிட்ட கேட்டா என்ன கேட்டா கிடைக்கும் நமக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க. சிஸ்டர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேர் மட்டும் ஐயா நீங்க மேரிட் ஆகையா? அஜித் ஐயா கல்யாணம் ஆயிடுச்சா? கை தூக்குங்க. உங்க மனைவி வந்திருக்காங்களா? ஆமா சிஸ்டர். இப்போ உங்க ஐயா கிட்ட ஒரு 10 சவரம் முடிஞ்சு போச்சுக்காத வேணாம். 5 சவரம் சரி விட்டுடுங்க. 1 சவரம் சரி அதை விட்டுருங்க. ஒரு 1/2 சவரம் என்ன கேட்டா உடனே வாங்கி கொடுப்பார். ஒரு புடவை அது ஒரு 5000 2000 1000 சொல்லுங்க. 10,000. வெரி குட். 10,000 ரூபாய்க்கு சேரி கேட்டா உடனே வாங்கி கொடுப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதை கேட்டா பிரச்சனை இல்லாம போகும். அதை விட்டுட்டு 10 சவரம் நகை வாங்கி கொடுக்க சொன்னா குடும்பத்துல பிரச்சனை வருமா வராதா? வருமா? பேசு. வருமா? வரும் வரும். ஆனா வரும் வரும். ஆனா வரும். கேளுங்கள் தரப்படும் சொன்னாரு. இது வரைக்கும் நம்ம என்னைக்கு புத்தி தெரிஞ்ச வயசு தொடங்குச்சோ ஏசப்பா கிட்ட கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்பா சொல்லி கொடுத்துருப்பாருல்ல. எல்லாருக்கும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்க போனாலும் எல்லாரும் சொல்றது என்ன தெரியுங்களா? ஏசப்பா கிட்ட கேட்டா ஹல்லேலூயா. ஆனா என் வாழ்க்கையில உண்மையா சொல்றேன், நான் கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்தாரு. நான் கேட்டது எல்லாமே கொடுத்தாரு. இப்போ கடைசி ஒண்ணு கேட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் கூட சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பார்த்தாலே அதான் தெரியணும் உங்களுக்கு. என்ன தெரியணும்? 100 கோடி 100 கோடி 100 கோடி கேட்டு. எத்தனை கோடி? ஆமா, நேற்று கூட வந்தாங்க, கொடுத்துட்டு போற வீட்டுக்கு சொல்லிட்டு போனாங்க. வெள்ளிக்கிழமை வந்தாங்க. நேற்று வெள்ளிக்கிழமை வந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ரெடி ஆகி போச்சு. இன்னும் சீக்கிரத்துல மிஞ்சி போனா ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசத்துக்குள்ள நான் கைக்கு வந்து 2026 காசு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஹல்லேலூயா. என் கைக்கு வந்தா இங்க வரும். இங்க நீங்க கூப்பிடவே தேவையில்லை, வரும். என் கைக்கு வந்தா உங்க கைக்கு. அதுதான் நான் கேட்டது. நான் கேட்டது எதுக்கு? இப்ப சபைக்கு போறேன், உங்களுக்கு என்ன கார் வேணும்? பென்ஸ் என்ன கலர்ல வேணும்? என் கையில காசு வந்த உடனே முதல் வேலையா அவர் ஒயிட் கலர் பர்சன் பென்ஸ் கார் அவர் கையில் அது. ஹல்லேலூயா. அதுதான் கேட்டிருக்கேன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? உடனே உங்களுக்குலாம் தோணி இருக்குமே, எதுக்கு என்ன கேட்டாரா? கேட்டுச்சா இல்லையா? உள்ள எது கேக்குது? சத்தம் உள்ள பேசுது. நம்ம வாழ்க்கையில ஐயா அஜித் ஐயா கண்ண போடுங்க. என்ன கலர் சட்டை போட்டு இருக்கீங்க? உன் ஒய்ஃப் என்ன கலர் சாரி கட்டிட்டு இருக்காங்க? மாட்டினாரா? ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன சாப்பிட்டோம் கேட்டாலும் நிறைய பேர் காலையில சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. காலையில கூட சொல்லிடுவாங்க, ஏன்னா பாஸ்டிங் பாருங்க கச்சிடுவாங்க. நைட்டு அது சரி இட்லி, எத்தனை இட்லி தெரியாது, இட்லி தொட்டுக்க தெரியாது. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா பார்த்தா இதுக்குதான் சண்டை சண்டை சண்டை. அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அதை ஒரு பிரச்சனை ஆக்குது. ஏன் கம்முன்னு இருக்கிற? ஒண்ணுமே பேசாம இன்னைக்கு பேசாம இருக்கு ஒரு தப்பா? தப்புதான். சண்டை போடுறா, சண்டை போட்டுட்டே இருக்கணும், சும்மா இருக்க கூடாது. அப்ப எங்க ஒரு டவுட் ஆகுது, யார் வீட்டுல இருக்கிறவங்க எதுக்கு டவுட் ஆகிடுச்சு? இது நம்ம வீடு தானே டவுட் ஆகுது. ஹல்லேலூயா. ஏன் நான் செவனேல் தான் போயிருக்கிறேன், நீ செவனேல் போனா இருக்குன்னா, நீ ஏசுவேல் போனா இருக்குன்னா, எனக்கு தேவையானது வீட்டுல சண்டை போட்டுட்டே இருக்கணும். பிள்ளைகளை காணும், எங்க போயிருக்கு பிள்ளைகளை காணும்? ஏன் அமைதியா இருக்குது? இங்கதான் இருக்கிறாங்க, இந்த சத்தமே இல்லையே. பிள்ளைங்க என்ன பண்ணுமா? எப்பவுமே சத்தம் போட்டுட்டே இருக்கணும். சத்தம் போட்டீங்கன்னா பிடிக்காது. ஹல்லேலூயா. கேளுங்கள் தரப்படும். எப்படிங்க? நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். ஆண்டவர் எனக்கு ஆமா வெளிச்சம் உண்டாக கடவுது சொன்னார்களா? சொன்னாரா இல்லையா? உண்டாச்சா இல்லையா? அந்த சொன்ன வார்த்தைக்கும் அந்த செயலுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குமா இருக்காதா? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி முடிச்சாரு, அப்புறம் உண்டாச்சு. அப்ப அது வரைக்கும் ஒரு கேப் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? ஆபிரகாமுக்கு
குழந்தை கொடுப்பேன்னு சொன்னார். அங்க எவ்வளவு கேப் இருந்துச்சுங்க குழந்தை கொடுக்கறதுக்கு? அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னார். இவர் கேட்டாரா? பசங்க, நான் உனக்கு கேட்டனாப்பா, நீ தானே வாங்கி தரேன்னு சொன்னேன், நீ தானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டா அது கைக்கு வந்து சேர வரைக்கும் திருப்பி 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 கேட்டு நம்ம. ஆனா ஆபிரகாமுக்கு கேட்கவே இல்லைங்க. இவரே போறாரு, ஆண்டவரே வாழ்க்கையே சொல்றாரு, நான் உனக்கு எவ்வளவு கொடுப்பா? வானத்தை காட்டுறாரு, நட்சத்திரத்தை பாரு, கீழே மணலை காட்டுறாரு. பேரையா வயசு 75 ஆயிடுச்சு, இப்போ போயிட்டு உனக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொன்னா 45 வயசு தாண்டிட்டாலே, 40 தாண்டிட்டாலே உனக்கு குழந்தை பார்க்கணும்னு சொன்னா ஒரு சிரிப்பாங்க நம்மளை பாரு. எப்படி இவருக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருக்கிறாரு. இவருக்கு எப்படி இதுல ஒண்ணுமே தெரியாதா? இருக்கு யூடியூப்ல பாக்குறதே கிடையாதா? ஒரு காமன் சென்ஸே கிடையாதா? சுகர் சரியாயிடும். சுகர் நேற்று ஒருத்தவங்க சொல்றாங்க, எதுக்கு ஜெபம் பண்ணும்? வெறும் சுகர் தான், அது கொஞ்சம் ஏறும் இறங்கும். சுகர் என்ன பண்ணுமா சொல்லுங்க? அது ஏறுமா இறங்குமா? பிபி தான், அது ஏறும் இறங்கும். என்னங்க இது? எந்த பைபிள்ல எழுதி இருக்குது? ஆனா வேற எதுனா சொன்னா மட்டும் எப்படி சொல்லுவாங்க? பைபிள் எழுதிதா? ஏசப்பா சொன்னாரா? நான் கேட்கிறேன், ஏசப்பா எங்கன்னா மாத்திரை போடுறது சொன்னாரா? பதில் சொல்லுங்க. ஏசப்பா உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் நேராக இந்த மாத்திரை வாங்கி போடுங்கன்னு பைபிள் எழுதியிருக்காரா? நீங்கள் வாயை திறவாவிட்டால் யார் வாயை திறக்குமா? கல்லு பேசுமா? நான் சொல்ல, ஏசப்பா சொன்னார். நீங்க வாயை திறக்கல, யார் வாயை திறப்பாங்களா? நம்ம வாயை திறக்கல, கல்லு பேச வைப்பார்.